பெருமக்களே மற்றும் என் அன்பு தோழர்களே, இன்று நாம் நினைவு கூறுவது ஒரு சாதாரண அரசியல்வாதி அல்ல. தன்னலமற்ற சேவையின் மறுபேறாக விளங்கிய மகத்தான தலைவர் குமாரசாமி காமராஜர் அவர்களை பற்றியே பேச வந்துள்ளேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். ஆனால் சிலரின் வாழ்க்கை மட்டுமே பிறருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அரிய மனிதர் தான் கர்ம வீர காமராஜர். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். சிறுவயதிலே வறுமையின் காரணமாக 6ஆம் வகுப்புடன் தனது பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று பலமுறை சிறை சென்றார். 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். ஒவ்வொரு குழந்தைகளும் பள்ளி செல்ல வேண்டும் என்ற இலக்குடன் கிராமம் தோறும் பள்ளிகள் திறக்கவும் ஏழை மாணவர்கள் கல்வி கற்க மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். இன்றைய காலத்தில் அதிகாரம் இருந்தால் செல்வம் சேர்க்க நினைப்பவர்கள் பலர். ஆனால் காமராஜர் அதிகாரத்தில் இருந்தபோது வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நேர்மை, பணிவு இதுவே விரத அடையாளங்கள். காமராஜர் வீட்டில் செல்வம் இல்லை, ஆனால் மக்கள் இதயங்களில் அவர் அளவில்லா செல்வந்தரானார். மாணவர்களாகிய நாம் நன்றாக படிக்க வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், நாட்டிற்கு பயனுள்ள குடிமக்களாக வளர வேண்டும். அதுவே காமராஜருக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை ஆகும். பதவியால் உயர்ந்தவர் அல்ல காமராஜர், பண்பால் உயர்ந்தவர். அவர் அரசியல்வாதியாக வாழவில்லை, மக்கள் இதயங்களில் என்றும் ராஜனுக்கு